11 அதிரடி மாற்றங்கள். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். முக்கிய செய்திகள். 12 லட்சம் வரை வரி இல்லை. காசோலை போட்டா உடனே பணம். யுபிஐயில் நேரக்கட்டுப்பாடு. வங்கி பணத்தில் இனி கொள்ளை போகாது. வணக்கம் மக்களே, இது உங்க தமிழ் தகவல் சேனல். கடந்த ஒரு வருஷத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையில, அதுவும் முக்கியமா நம்ம காசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசாங்கம் ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. வங்கி சேவையில இருந்து வரி கட்டுறது வரைக்கும் சாதாரண மக்களான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 11 பெரிய மாற்றங்களை இப்போ விவரமா பார்க்கலாம். வாங்க. 1. காசோல போட்டா உடனே பணம். முன்னாடி எல்லாம் வங்கியில காசோல கொடுத்தா பணம் கைக்கு வர 2 நாளாகும். ஆனா 2025 அக்டோபர் மாசத்துல இருந்து அந்த நிலைமை மாறிடுச்சு. இப்போ காசோல கொடுத்த சில மணி நேரத்திலேயே வேலை முடிஞ்சு உங்க கைக்கு காசு வந்துடும். 2 பூஜை இருப்பு கணக்கு வச்சிருக்கீங்களா? இனி எல்லாமே இலவசம். வங்கி கணக்குல மினிமம் பேலன்ஸ் வைக்க தேவையில்லாத பூஜை இருப்பு கணக்கு, ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இனி யூபிஐ மூலமாவோ இல்ல மொபைல் போன் மூலமாவோ நீங்க எவ்வளவு பணம் அனுப்பினாலும் அதுக்கு காசு பிடிக்க மாட்டாங்க. ஏடிஎம் கார்டுக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை பிடிக்கிற கட்டணம் இனி கிடையாது. 3. ஜன்தன் கணக்கு வச்சிருப்போர் கவனிங்க. உங்ககிட்ட ஜன்தன் கணக்கு இருந்தா அதோட விவரங்களை மறுபடியும் வங்கிக்கு தெரியப்படுத்தி சரிபார்க்கணும். KYC அப்படி செய்யலைனா உங்க கணக்கு முடங்கிடும். அரசாங்கம் தர்ற மானிய பணமும் நின்னாலும் நின்னுடும். 4. யுபிஐயில் புதிய கட்டுப்பாடுகள். நம்ம எல்லாரும் அடிக்கடி பேலன்ஸ் செக் பண்ணுவோம்ல, இனி அப்படி செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு 50 தடவை மட்டும்தான் உங்க கணக்குல எவ்வளவு காசு இருக்குன்னு பார்க்க முடியும். அதே மாதிரி மாசம் தானா காசு பிடிக்கிற வசதிக்கு நேர கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. இனி அதிக கூட்டம் இருக்கிற நேரங்கள்ல அந்த பணப்பரிமாற்றம் நடக்காது. 5. உங்க வங்கி பணத்துக்கு 4 வாரிசுதாரர்கள். உங்க வங்கி சேமிப்புக்கோ இல்ல லாக்கருக்கோ முன்னாடி ஒருத்தரை மட்டும்தான் வாரிசுதாரரா நாமினி போட முடியும். இப்போ 4 பேரை சேர்த்துக்கலாம். யாருக்கு எத்தனை சதவீத பங்கு போகணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். 6. அடையாள அட்டை புதுப்பித்தல். எளிதாச்சு. ஆதார் அடையாள அட்டையில உங்க பேர் இல்ல முகவரியை இணையதளம் வழியா மாத்தினா வெறும் 75 ரூபாய் தான். நேரடியா மையத்துக்கு போனா 125 ரூபாய் ஆகும். குழந்தைகளுக்கான விவரங்களை புதுப்பிக்க காசு கிடையாது. 7. அரசு ஊழியர்களுக்கு பாதி சம்பளம் ஓய்வூதியம். 2025 ஏப்ரல் மாசத்துல இருந்து புதிய ஓய்வூதிய திட்டம் UPS வந்தாச்சு. 25 வருஷம் வேலை பார்த்த அரசு ஊழியர்களுக்கு அவங்க கடைசியா வாங்கின அடிப்படை சம்பளத்துல பாதி தொகை பென்ஷனா வரும். 8வது வண்டி வச்சிருக்கவங்களுக்கு ஃபாஸ்டேக் எச்சரிக்கை. உங்க வண்டியில இருக்கிற ஃபாஸ்டேக் அட்டையோட விவரங்களை சரிபார்க்க அது வேலை செய்யாது. அதே மாதிரி இப்போ சுங்க கட்டணம் வசூலிக்கிற இடங்கள்ல நீங்க டிஜிட்டல் முறையில பணம் கட்டலைனா அபராதத்தோட சேர்த்து கூடுதல் கட்டணம் கட்ட வேண்டியிருக்கும். 9. 12 லட்சம் வரை சம்பாதிச்சாலும் வரி கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு இனி வருமான வரியே கிடையாது. சம்பளக்காரங்களுக்கு சில சலுகைகளோட சேர்த்து 12.75 லட்சம் வரைக்கும் கூட வரி கட்ட தேவையில்லை. 10. மூத்த குடிமக்களுக்கு சலுகை. வயசானவங்க வங்கியில போடுற பணத்துல இருந்து வர்ற வட்டிக்கு 1 லட்சம் வரைக்கும் வரியில இருந்து விலக்கு கொடுத்திருக்காங்க. வெளிநாட்டு பயணம் போறவங்களுக்கும் சலுகைகள் உண்டு. 11. GST குழப்பம் தீர்ந்தது. முன்னாடி GST வரியில நிறைய பிரிவுகள் இருந்துச்சு. இப்போ அதை சுருக்கி 5% மற்றும் 18% என 2 பிரிவா மாத்திட்டாங்க. இதனால பொருட்களோட விலை விவரம் சாதாரண மக்களுக்கும் எளிதா புரியும். இந்த மாற்றங்கள் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கைய ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கும். அதனால இத பத்தி தெரிஞ்சு உஷாரா இருக்கிறது நல்லது. இந்த தகவலை உங்க நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இது மாதிரி பயனுள்ள தகவல்களை தமிழ்ல உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த கட்டமாக இந்த திட்டங்களில் ஏதாவது ஒன்றுக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பது குறித்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லட்டுமா?